மிதுன ராசிக்காரங்க இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதனால தந்தை வழி சொந்தங்கள், உங்களுடைய தந்தையார், உங்களுடைய அத்தை, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உறவுகள், இந்த உறவு முறையினுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய அங்கீகாரத்தை கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரயாண காலத்திலே, அதாவது வெளியூர் போயிட்டு வர்றீங்க, ஏதோ ஒரு வைக்கிறீங்க, ஏன்னா 8ஆம் அதிபதி வக்ரம் அடைகிறதுனால பிரயாண காலத்திலே ரொம்ப ஒரு கவனத்துடன் இருப்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியம். அது மாதிரி இந்த மாதத்திலே மிதுன ராசிக்காரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக முக்கியம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை இது மாதிரி வாங்கி சாற்றி ஆஞ்சநேயருக்கு வாழைப்பழம் முதலிய பழங்களை கொண்டு நிவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து